தேசிய இனங்களை உள்ளடக்கிய உபகண்டம். இதில் ஒரு தேசிய இனம் கிடையாது, பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. இதில் நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம். மார்க்சிய பார்வை கொண்டவர்களும் இதிலே அழுத்தமாக இருக்கிறார்கள். எனவே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பதைப் போல இந்திய ஐக்கிய நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று நாங்கள் முன்பே 14 வருடங்களுக்கு முன்னாலே போட்ட அந்த தீர்மானத்தையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கண்ணியத்துக்குரிய காயிதே-மில்லத் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இதிலே வலியுறுத்தி இருக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் சேர்க்கப்பட வேண்டும், அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் 4.6 உள்ஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். சூரிய ஒளி மின்சாரம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பதை தடுப்பதற்காக ஒன்றிய அரசு வஞ்சகமாக எடுக்கின்ற பல நடவடிக்கைகளுக்கு எப்படியோ ஒரு வகையில் உயர்நீதிமன்றமும் உடன்பட்டு போகின்ற சூழல் ஏற்பட்டிருப்பதால் சூரிய ஒளி மின்சாரம் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, மொழிக் கொள்கையில் இந்தி, சமஸ்கிருதம் இங்கே நுழைய அனுமதிக்கக்கூடாது என்பதோடு தமிழ் ஈழ தேசிய இனப்பிரச்சனைக்கு நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல தனி ஈழமே தீர்வு, அதற்கான மார்க்கமே பொதுவாக்கெடுப்பு என்பதையும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். கேளுங்க, நான் சொல்றேன். இருக்கு. எங்கள் இலக்கு அதில் அழுத்தமாக இருக்கிறோம். அதை நடைமுறைப்பட வேண்டியது அரசின் கடமை. அதை நாங்கள் வலியுறுத்துவோம். சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து மதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், காயிதே-மில்லத் பெயரில் பல்கலைக்கழகத்தை தொடங்கப்பட வேண்டும் என்றும், குழந்தை திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என்றும், அடித்தட்டு மக்கள் விவசாயிகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும், தனி ஈழம் வேண்டும் போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை அவர் வெளியிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தில் வலியுறுத்துவோம். எப்படி எதிர்கட்சிகள் அவருக்கு தோணுதெல்லாம் குற்றம் சாட்டுவாங்க. இதை நீண்ட காலமாக எல்லா ஆட்சிகளையும் இந்த பாலியல் வன்முறை படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உடனடி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மின்னல் வேகத்தில் காவல்துறையை இயக்கி விடுறாரு. சில இடங்களில் நடைபெற்ற இந்த பாலியல் ராசம் படுகொலையில் 48 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிச்சு அவங்க கூண்டில் உடனே நிறுத்தியிருக்கிறாங்க. ஆக காவல்துறையை எங்கெங்கு அவர்கள் கடமை தவறுகிறார்களோ உடனடியாக முதல்வர் தலையிட்டு அவர்களை பணிவிடை நீக்கம் செய்துவிட்டு காவல்துறையை முடுக்கிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார். கடைசியாக வேடரத்தத்திலே அந்த பிரதிபா என்கின்ற அந்த 12ஆம் வகுப்பு மாணவி, மிக ஏழ்மையான இல்லம், ஃபேன் கிடையாது, கட்டில் உடைஞ்ச கட்டில், கழிப்பறை கிடையாது, 3 பரீட்சை எழுதிட்டு +2ல் அடுத்த பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருந்தவன் அந்த கால் ஆஃப் நேச்சருக்காக வெளியே போயிருக்கிறான். 2 மணி நேரம் ஆச்சு, வரல. அவங்க போய் முறையிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் பதிவு செய்ய முடியாது, நாளை காலைல 10 மணிக்கு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. 10 மணிக்கு போனால் நாங்கள் பதிவு செய்ய முடியாது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்ட்டாங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனால் அவள் எங்கேயாவது ஓடி போயிருப்பா
அதுக்கெல்லாம் நாங்கள் மெனக்கட முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப பழையபடி அவங்க குளத்தூர் அந்த குளத்தூர் ஸ்டேஷனுக்கே போக சொன்ன போது தான் இந்த பெண் குழந்தை ஒரு வேலிகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல அரை நிர்வாணமாக கொல்லப்பட்டு கிடப்பதை கண்டு துடிதுடித்து போய் ஊரே திரண்டு, அந்த ஊரில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜாதியும் இருக்குது, ஒரு சாதி சண்டை கிடையாது, அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இந்த கொடுமையில் பல வீடுகளில் சமைக்கவே இல்லை. நான் 3 மணி நேரம்